ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சகரியா 8:13. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன், பயப்படாதிருங்கள், உங்கள் கைகளில் திடப்பட கடவது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள விரும்பி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். ஆண்டோடைய இரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்ல. 1 பேதுரு 3:9 வாசித்து பாருங்கள். திருமறை சொல்கிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அழைத்தவர் என்று வேதவசனம் சொல்லுது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து என்று 1 பேதுரு 3:9 சொல்கிறது. அப்போ நம்முடைய காலிங், நம்முடைய அழைப்புல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அன்னைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் இல்லையா? நிறைய பேர் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என் அருமையான சகோதரி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரொம்ப கஷ்டப்படுறேங்க. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேங்க, ரொம்ப அடி வாங்குறேங்க. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு, நான் நடுத்தூரில் வந்தேன்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா, ஒருவேளை உனக்கு சிம்பதியாக கஷ்டப்பட்டு அழுறவங்க 2-3 பேர் இருக்கலாம். உன்னை பார்த்து வேதனைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறார். வேதனைக்கு அழைக்கவில்லை, கண்ணீருக்கு அழைக்கவில்லை, சஞ்சலத்துக்கு அழைக்கவில்லை. என் ஆண்டவராகி கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அனுப்பி வைக்கிறார். 2 பேரை அனுப்பி வைக்கிறார். அவன் சொல்லாரு, நீ ஒன்றும் தடியோ மாற்று வஸ்திரமோ எடுக்க வேண்டாம், புறப்பட்டு போ. அவங்க புறப்பட்டு போறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, திரும்பி வராங்க. ஆண்டவர் கேட்குற, பிள்ளைகளே ஏதாயினும் உங்களுக்கு குறைபட்டதா? இல்லை ஆண்டவர், எல்லாம் திருப்தியா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்முடைய ஆண்டோடைய பேர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் காலையில் உன்னோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ அழைக்கப்பட்ட அழைப்பு பாருங்கள். சங்கீதம் 115 பாருங்கள். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே சொல்லுது, ஆண்டவர் நினைச்சாலே போதும் உனக்கு ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். ஒவ்வொரு திருமண வீட்டிலும் சொல்லப்படுகிற சங்கீதம் 128 பாருங்கள். அதில் என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும் என்னெல்லாம் சொல்லிக்கொண்டு 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. வேதனைக்கு அல்ல, கண்ணீருக்கு அல்ல, குழப்பத்துக்கு அல்ல, ஆசீர்வாதத்துக்கு அழைச்சிருக்கிறார். இதை சுதந்திரிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டேன்னு சொல்லி பாய போட்டு படுத்துங்கிறது இல்லை. ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டேன்னு சொல்லி எங்கோ போறது இல்லை. அதை நாம் சுதந்திரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுதந்திரிச்சிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தின்படி நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உலகத்தில் நிறைய குழப்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. இல்லை, நான் சொல்லலைங்க. ஆனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? அதான் ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னதமானவங்களோடு இடைபடுகிறார். அந்த தேவாதி தேவன் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன், வேதனையோடு வாழுகிறேன், கண்ணீரோடு வாழுகிறேன். யோசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாம் புறப்பட்டு போனபோது இத்தனை நெருக்கங்கள் வந்தது, பயங்கள் வந்தது, திகில்கள் வந்தது. ஆனாலும் கூட தைரியமாய் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தர் அவன் திடப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்று உன்னை அழைக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதற்காக அழைத்தார்? ஒரு வேதனைக்கு அழைக்கவில்லை, கண்ணீருக்கு அழைக்கவில்லை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் அழைத்தார். ஆனால் இந்த மக்களோ அதை விசுவாசியாமல்
அதை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனை பிரச்சனைகள் சபித்தார்கள். எங்களுக்கு இதையே சாப்பிடுறோமே, மன்னா இல்லையே, ஆகாரம் இல்லையே என்று கலங்கின பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஒரே வெஜிடேரியன் தானப்பா என்று சொல்லும் பொழுது காடைகளை அனுப்பி கொடுத்தார். தண்ணீர் இல்லை என்று சொல்லும் பொழுது தண்ணீரை கொடுத்தார். தண்ணீர் கசப்பாய் இருக்கும் போது அதை மதுரமாய் மாற்றினார். இத்தனை அற்புதங்களை எல்லாம் கண்டு, அதிசயங்கள் எல்லாம் கண்டும் அந்த மக்கள் முறுமுறுத்து அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானா இல்லாதபடி கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய அநேகர் நம்முடைய முறுமுறுப்பினாலே, நம்முடைய அவிசுவாசத்தினாலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி, விசுவாசிக்கிறவருடைய பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ காலையில் கேட்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்கிற நீ, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்கள், கர்த்தராய் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் காண்பேன். நெருக்கத்தின் மத்தியிலே, பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலே குகையிலிருந்து தாவீது சொல்கிறான் அல்லவா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. என் வாழ்க்கையில ஃபாலோ பண்றேன்னா நன்மையும் கிருமையும் தான் ஃபாலோ பண்ணும், வேற எதுவும் நான் ஃபாலோ பண்ணான்னு சொல்லி தைரியமா சொல்லுகிறான். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவரே, நான் சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, வேதனையின் வாழ்க்கைக்கு அல்ல, கண்ணீரின் வாழ்க்கைக்கு அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறீர். எசப்பா, இந்த நாளிலே அந்த நன்மைகளை என் வாழ்க்கையிலே காணச் செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.